அதே இந்திரா நகர் பிரான்ச். ஆனா இப்போ பிரான்ச் மேனேஜர். ஓகே ஆண்டி, I'll call you later. Bye. Excuse me? My bag. உங்க சீட்டுக்குள்ளே வைக்கலாமே. Oh, sorry. Excuse me. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. இந்திரா நகர் இந்தியன் பேங்க் பிரான்ச்ல என் ஃப்ரெண்டு வேலை பார்க்குறான். மேனேஜர் சிவராம். You look exactly like his daughter. Oh really? Yeah. I'm his daughter. Naveen. பூஜா. அப்பாவா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? Oh my god. அவர் பேங்க்ல நான் அக்கவுண்ட் ஓபன் பண்ண சொல்லி டெய்லி ஃபோன் பண்றாரு. எனக்கு தான் மீட் பண்ண முடியல. No problem. இப்பவே மீட் பண்ணலாம். அப்பா, your best friend Naveen. Oh Naveen, what a pleasant surprise. How are you my friend? Susi, சொன்னேன்ல நவீன். ஓ நவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டே லக்ஷ்மன், நவீன். Naveen? நவீன்ரா. Oh, Naveen. Hi Naveen, how are you? Naveen amma? டீ குடுறா. சுகர் போட்டிருக்கு மேடம். சுடுதான் இல்லை, சுகர் போட்டால் ஒன்றும் ஆகாது. என்ன மேடம் சைட் அவுட் ஆஃபீஸ்க்கு இயர் அண்ட் சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன். ஏன்? வைத்தி ஃபோன் பண்ணியிருந்தான். நீ என்ன கம்ப்ளைண்ட் பாக்ஸா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு? அவன் டாப்பிக்கை டைவர்ட் பண்ணாது. ஜக்கையை எதுக்கு உன் வீட்டில் வச்சிருக்க? அப்புறமா சொல்கிறேன். வணக்கம் மேடம். அப்புறம் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க சைட் பக்கத்தில் ஒரு ஆதிவாசியை காணுமா? இது கிட்னாப்பா மிஸ்ஸிங்கான்னு அங்க என்கொயரி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், அதுல யாரோ நம்ம ஆபீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பெரிய ரூமர். ஓகே ஆஷா, நான் கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். என் அக்கா பையன் வந்துட்டு இருக்கான், போய் பிக்கப் பண்ணும். என்ன சார் எஸ்கேப்பா? நியூ இயர் பிளான் எதுவும் இல்லையா? இப்பெல்லாம் இந்த நியூ இயர், பொங்கல், தீபாவளி எல்லாம் யாரும் வீட்டில் செலிப்ரேட் பண்ணலடா, டிவியில பார்த்து செலிப்ரேட் பண்றாங்க. நானும் 2 பெக்கு போட்டு செலிப்ரேட் பண்ண வேண்டியதுதான். சார் ஏதாவது பிளான் வச்சிருப்பாரு, கூட்டம் சேர்ந்துரும்னு அடக்கி வாசிக்கிறாரு. அப்ப நீ பிளான் பண்ணு, உன் வீட்டுல வந்து தண்ணி அடிக்கிறேன். நான் இங்க பிளான் பண்ணா ஒய்ஃப் என்ன காலி பண்ணிடுவா. நான் வரேன் மேடம். டே, அவன் உன்னை பத்தி தான்டா சொல்றான். அவன் ஏதோ வளர்றான், விடு. எப்படிடா விடுறது? சம்பந்தம் இல்லாத ஒரு வயசான ஆளை தூக்கிட்டு வந்து உன் வீட்டுல வச்சிருக்க. அதுவும் அவன் ஆதிவாசி காளி. நாளைக்கு கிட்னாப்பிங் கேஸ் ஆயிடுச்சு, நான் பேலபிள் காளி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. டே, நீ ஏன்டா இப்படி இருக்க? மனுஷன் அதனாலதான் அந்த பயோஃபார்மா இருக்குல்ல, அவங்களுக்கு ஜக்கையாவோட மூலிகையோட ஃபார்முலா வேணும். அவன் பெத்த பசங்களுக்கு காசு வேணும். அடிமாடு விக்கிற மாதிரி விக்கிறாங்க, அதுவும் மாசம் 10,000 ரூபாய்க்கு. இவன் போய் அந்த கம்பெனில ஒரு சின்ன ஷெட்ல மறந்து செய்வான், அந்த கம்பெனி கோடி கோடியா சம்பாதிக்கும். நீயே யோசிச்சு பாரு, இந்த வயசுல காட்டுல சுதந்திரமா இன்னும் 20 வருஷம் வாழ வேண்டிய ஆளு அந்த ஃபேக்டரியில இருக்கிற பொல்யூஷன்ல இன்னும் 2 வருஷத்துல சாவான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் காளி? ஏன் ஷா, நம்ம அங்க எக்ஸ்கவேஷன் பண்ண போனப்போ அந்த இடத்துக்கு வெளிக்காட்டுனது தாகத்துக்கு தண்ணி கொடுத்து சோறு போடுறது அந்த ஆதிவாசிங்க தானே. அவங்களுக்கு ஒண்ணு நம்ம போய் நிக்க கூடாதா? எல்லாம் ஓகேடா, ஆனா நாளைக்கு போலீஸ் கேஸ்னு அலைய வேண்டியதாயிடும். அப்படி வந்தா நான் பாத்துக்கிறேன். ஐ டோன்ட் கேர். சாரிமா, நான் போகணும். அக்கா பையனை பிக்கப் பண்ணிக்கணும். பை. ஏண்டா அக்கா மாமா எல்லாம் எப்படி இருக்காங்க? அப்பா ரிட்டையர் ஆக போற டென்ஷன்ல இருக்காரு. அம்மா அதை நினைச்சு கவலையில இருக்காங்க. ஆமா, போன வாரமே வரேன்னு சொன்னீங்க, ஏன் வரல? அது வைஷ்ணவி ஆண்டி சின்ன பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. ஸோ எல்லாருமே அங்க போயிட்டோம். என்ன பேர் வச்சிருக்காங்க? காளிதாஸ். ஓ, டேய் கொன்னுடுமா அவனை. தியா மாமா, உன் கதெல்லாம் அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னா? காலேஜ்ல லவ் ஸ்டோரி, நீங்க வைஷ்ணவி ஆண்டி வயலின்னு. அது சரி, இன்டர்வியூ எப்போ? இப்போ போய் ட்ரை பண்ணும். இப்போ போய் ட்ரை பண்ணும். என்ன உனக்கு வேலை கிடைக்குமாடா? கிடைச்சா குடும்பத்துக்கு சோறு போடுவேன், கிடைக்கலன்னா குடும்பம் எனக்கு சோறு போடும். ஏ மாமா, நியூ இயர் செலிப்ரேட் பண்றோம்ல, பின்றோம். பக்கா பக்கா.
துபாயில இருக்காரு. அடுத்த ஃபைல் கொடுப்பா. டென்ஷனா இருக்கா? டென்ஷனா தெரியுதா? ரொம்ப ஈஸிக்கா, பதட்டப்படாத. கௌரி ஐயோ கூப்பிட்டா வாக்கா வா. சார் வண்டி எடுத்து போங்க. சார் நம்ம ஸ்டூடெண்ட். ஆல் தி பெஸ்ட்கா. அம்மா காலை ஊனணும்னு தோணும், குனிராத. எப்படியாவது பார்த்து 8 போட்டுருமா தங்கச்சி. யாரு உனக்கு தங்கச்சி? நெக்ஸ்ட். சார் சார் ஒன் மோர் சான்ஸ். நோ நெக்ஸ்ட் டைம். சார் ப்ளீஸ் சார். சார் நம்ம ஸ்டூடெண்ட் சார். டேய் போறியா இல்லையா? யோ வில்லன் பேமன. நீ போமா. ஊத்து. அக்கா லைசென்ஸ் கிடைக்காது கௌரிக்கு. நீங்க எதுக்கு குடிக்கிறீங்க? ஹாப்பி நியூ இயர்ரா. ஏய் கிளாஸ் இன்னும் இது வரைக்கும் இருக்கு. சரி சரி ஊத்துறேன். ஹாப்பி நியூ இயர். சேச்சி இது 3வது கிளாஸ். கணக்குல பொலிடி நீ. பார் இந்த வருஷம் நீ பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கிறப்பா. ஏய் குடு. சேச்சி இதுக்கு மேல நாட் அலௌட். கௌரி இந்த வருஷமே உனக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைங்களை பெற்றுக்கணும், புருஷனோட நீ குடும்பமா சந்தோஷமா இருக்கிறத நான் என் கண்ணால பார்க்கணும். அது சரி. என்ன அது சரின்னு அப்படி இருக்கிற? உனக்குன்னு ஒருத்தன் பிறந்து வரணுமா இனிமே? மீனாட்சியை தேடி அந்த சொக்கம் வந்த மாதிரி அழகழகா ஒருத்தன் வரப்பாரான் பார். மீனாட்சிக்கு செவ்வாதோஷமோ நாகதோஷமோ இல்ல, வந்தாங்க. எனக்கு இருக்கே. அக்கா ஒரு வேலை பண்ணு, இனிமே வர சொக்கம் கிட்ட ஜாதகமே இல்லைன்னு சொல்லிடு. வந்தா தானே. அப்ப வயசு இருந்தது வந்தாங்க. இப்ப யாரு வருவா? உனக்கு எனக்கா? இப்பவும் நீ அழகா தான் இருக்க. இப்போனா எப்பவும் தான்க்கா. புது வருஷம் பிறக்க போது ஹாப்பியா இருங்கப்பா. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போது எனக்கு ஒரு வயசு போயிட்டு தானே இருக்கு. உங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லையா?